சமீபத்துல பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை த்ரிஷா அவர்கள் போட்டோ வெளியிட்ட பொழுது கூட அது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியிருந்தது. இதற்கிடையில பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் அவர்கள் குறித்து ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களையுமே கூறி வந்திருக்காரு. அதாவது போக்கிரி திரைப்படத்தில் அசின் கதாநாயகியாக நடிக்க இருந்த பொழுது த்ரிஷா அவர்களுக்கு அதனால் அதிர்ச்சி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. போக்கிரி திரைப்படம் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்திருக்க நிலையில அதனைத் தொடர்ந்து அந்த படத்திற்கு ஒரு சக்சஸ் மீட் நிகழ்ச்சியுமே நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில த்ரிஷா அவர்களை அழைப்பார்கள் என்று த்ரிஷா அவர்கள் ஆவலுடன் காத்திருந்ததாகவும், ஆனால் கடைசி வரை அவருக்கு அந்த படத்திற்காக அழைப்பதனிலே வரவில்லையா. ஏன் அந்த படத்துடைய வெற்றி விழாவிற்கு த்ரிஷா அவர்களை அழைக்கவில்லை என கேட்டபொழுது த்ரிஷா அவர்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இல்லை என கூறியிருக்காரு. மேலும் இயக்குனர் பிரபுதேவா அவர்களிடம் இது குறித்து கேட்டபொழுது தளபதி விஜய் அவர்கள் கால் செய்வார் என்று நினைக்கிறேன் என்று கூறியிருக்காரு. அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தளபதி கண்டிப்பாக அழைப்பார் என்று காத்திருந்த த்ரிஷா, ஆனால் தளபதி அவர்கள் அழைக்கவில்லை என்பதால இதனால கவலைப்பட த்ரிஷா அவர்கள் அப்பொழுது கண்ணீர் விட்டு எழுதுமே புலம்பியிருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம தளபதிக்கு போன் செய்த த்ரிஷா அவர்களுடைய அம்மா த்ரிஷா அவர்களிடம் ஒரு திரைப்படம் தோல்வியடைந்தவுடன் அவரை இப்படி ஓரங்கட்டி விட்டீர்களே தம்பி என கேட்டிருக்காங்க. அதற்கு முன்பு த்ரிஷா அவர்களுடன் ஜோடியாக இவர் நடித்த ஆதி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுல வரவேற்பை கொடுக்கவில்லையா. அதற்கு பிறகு ஹோட்டலில் த்ரிஷா அவர்களை சந்தித்து சமாதானப்படுத்தியதாகவும் அவர்களுடைய வீடியோ ஒன்று கூட பொழுது கூட வைரலானது என்பதும் கூறியிருக்காரு செய்யாறு பாலு அவர்கள். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.